जिन बातें उसके अंदर खत्म हो चुकी उन बातों को प्रभु फिर से ला रहा है. எந்த காரியங்கள் மோசேக்குள்ளாக முழுவதும் அழிந்து போயிருந்தனவோ அந்த காரியங்களை தேவன் திரும்ப மோசேக்குள்ளாக உயிர்ப்பிக்கிறார். लेकिन अभी मूसा कई बहानाबाजी कर रहा है. ஆனால் இப்பொழுதோ மோசே अनेक சாக்கு போக்குகளை சொல்கிறான். परमेश्वर अपना दिल की बातों को उसके साथ बांट रहा है. தேவன் தன்னுடைய இருதயத்தின் காரியங்களை மோசேயோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். और 7 और 8 पद को पढ़िएंगे. 7வது 8வது வசனத்தை வாசிக்கும்போது वो परमेश्वर वहां की स्थिति को बतला रहा है. தேவன் அங்கே இருக்கிற நிலைமையை குறித்து விளக்குகிறார். मिस्र देश में लोगों के हालत के बारे में बतला रहा है. அங்கே எகிப்து தேசத்திலே ஜனங்களுடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். और वो क्या करने जा रहा है उन सारी बातों को योजनाओं को बतला रहा है. அங்கே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அவருடைய திட்டம் என்ன என்பதை குறித்தும் விளக்குகிறார். और 7 और 8 पद को पढ़ेंगे. 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கலாம். फिर यहोवा ने कहा, मैंने अपनी प्रजा के लोग जो मिस्र में हैं उनके दुख को निश्चय देखा है और उनकी जो चिल्लाहट परिश्रम करने वालों के कारण होती है उसको भी मैंने सुना है और उनकी पीड़ा पर मैंने चित्त लगाया है. इसलिए अब मैं उतर आया हूँ कि उन्हें मिस्रियों के वश से छुड़ाऊँ और उस देश से निकाल कर एक अच्छे और बड़े देश में जिसमें दूध और मधु की धाराएं बहती हैं अर्थात कनानी, हित्ती, एमोरी, परिज्जी, हिब्बी और यबूसी लोगों के स्थान में पहुँचाऊँ. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். यहाँ पर परमेश्वर बिल्कुल एक सफाई की तस्वीर को रख रहा है. இங்கே ஆண்டவர் முழுவதும் தெளிவான ஒரு படத்தை அங்கே காண்பிக்கிறார். एक है वहाँ की स्थिति को, वहाँ की हालत को प्रभु दिखा रहा है. ஒன்று அங்கே இருக்கிற நிலைமையையும் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய காரியங்களையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். और उन लोगों को छुड़ा के कानान में ले जाने की बातों को भी कह रहा है. அந்த ஜனங்களை விடுதலை பண்ணி கானானுக்கு அழைத்து செல்லுகிற காரியத்தையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். मूसा के मन में क्या उत्पन्न होता होगा थोड़ा सोचिएगा. இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள் மோசேயின் மனதிலே என்ன காரியங்கள் இப்பொழுது தோன்றியிருக்கும் என்று. मूसा ने सोचा मिस्र में रहते हुए लोगों को छुटकारा दिलाएं. மோசே என்ன நினைத்தான் தெரியுமா? எகிப்திலே இருந்து கொண்டே அங்கு ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. उसी जगह में ही वे आनंद के साथ आजादी के साथ रहना करके मूसा के अंदर विचार था, इसलिए वहां भाइयों को मदद करने के लिए उतरा था. அங்கே நாம் பார்க்கிறோம் மோசே எகிப்திலே இருந்து கொண்டே எகிப்தியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தான். அது நிமித்தமாக தான் அவன் தன் சகோதரர்களை அங்கே இருந்து விடுதலை பண்ணுகிறதை நாம் பார்த்தோம். वो वहां से निकाल के उनके हाथ में से हमेशा का छुटकारा के बारे में सोचा भी नहीं था. மோசே ஒருபோதும் அந்த ஜனங்களை அங்கே இருந்து வெளியே கொண்டு வந்து நிரந்தரமான விடுதலையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் என்பதை குறித்து நினைக்காமல் இருந்தான். परमेश्वर के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டாகட்டும். मनुष्य के दिल में क्यों बहानाबाजी हो रहा है? மனிதருடைய மனதிலே ஏன் சாக்குப்போக்குகள் உண்டாகின்றன? प्रभु यीशु ने कहा था, இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார், किसी को दावत में बुलाया गया யாரையோ விருந்துக்கு அழைத்தார்கள். और दावत में जब बुलाए गए कुछ लोगों ने कहा हमने खेत खरीदा, हमने शादी किया, हमने बैल खरीदा, इस प्रकार अनेक बहानाबाजी को किया. அங்கே அழைப்பு கொடுத்த போது சிலர் சொன்னார்கள் நாங்கள் வயலை வாங்கினோம், நாங்கள் மாட்டை வாங்கினோம் என்று சொல்லி அவர்கள் சில சாக்கு போக்குகளை சொன்னார்கள். मनुष्य बहानाबाजी करने के लिए कई कारण होता है. மனிதர்கள் சாக்கு சொல்வதற்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு अनेक காரணங்கள் இருக்கின்றன. यहाँ पर मूसा के जीवन में वो कई बहानाबाजी को रखता है, उसके बारे में हम थोड़ा बहुत देखने जा रहे हैं. இங்கே மோசேயின் வாழ்க்கையிலே अनेक சாக்கு போக்குகளை அவன் சொல்லுகிறான், அதை கொஞ்சம் நாம் பார்க்க இருக்கிறோம். लेकिन पहले एक कारण को आप थोड़ा देखिएगा. முதலாவது இந்த காரணத்தை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். उसके विचार के अंदर जो बैठा था वो तरीका और परमेश्वर की तरीका में बिल्कुल भिन्नता पाई जाती है. மோசேயின் மனதுக்குள்ளே உருவாகி இருந்த முறை தேவனுடைய முறை, இந்த ரெண்டு முறைகளுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடியும்.
मूसा ने सोचा वहां के लोगों को वहां आजादी मिलना चाहिए, மோசே இவ்வாறு நினைத்தான், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அங்கேயே இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். लेकिन परमेश्वर की इच्छा है वहां आजादी नहीं परंतु वहां से आजादी मिलना चाहिए. ஆனால் ஆண்டவருடைய முறை என்ன? அங்கே விடுதலை அல்ல, அங்கே இருந்து ஜனங்களுக்கு விடுதலை. आज भी उद्धार के अनुभव में भी इस बात को हमको याद रखने की आवश्यकता है. இன்றைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தில் இந்த காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். कभी कभी हम वातावरण में से बचने का जरूरत पड़ता है. சில நேரங்களிலே நாம் சூழ்நிலையில் இருந்து பாதுகாக்கப்பட அவசியம் உண்டாகிறது. कभी कभी हम सोचते हैं जहां हम रहते हैं वहीं पर हम आजादी के साथ रहना चाहते हैं करके उद्धार के अनुभव के बारे में सोचते हैं. சில நேரங்களிலே ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அங்கேயே விடுதலை பண்ணப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். लेकिन परमेश्वर कभी कभी उस जगह से हमें अलग करके लाके हमें आनंद से भराने के लिए चाहता है. ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு நம்மை நீக்கி நம்மை விடுதலை பண்ணி ஆண்டவர் சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். यहाँ पर दोनों का कंसेप्ट, दोनों का विचार में एक बहुत बड़ा रगड़ा रगड़ी हो रहा है, इसलिए मूसा कहता है ये हमसे होने का नहीं. இங்கே ரெண்டு பேருடைய எண்ணங்களிலே ஒரு உராய்வு உண்டாகிறது, வித்தியாசங்கள் உண்டாகிறது. இதனாலே மோசே சொல்கிறான் இது என்னாலே முடியாது என்று சொல்லி. 11वां पद को पढ़िए, वहां पर मालूम हो रहा है. 11வது வசனத்தை வாசியுங்கள், அங்கே நமக்கு தெரிய வரும். परंतु मूसा ने परमेश्वर से कहा, मैं कौन हूँ जो फिरौन के पास जाऊं? मैं कौन हूं जो फिरौन के पास जाऊं और इजरायलियों को मिस्र निकाल ले आऊं? मिस्र में से निकाले आने के लिए मैं कौन हूं? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு துதி மகிமை உண்டாகட்டும். हमेशा जिसके अंदर अपने विचार से आदमी भरा रहता है, சில நேரங்களிலே மனிதன் தன்னுடைய எண்ணங்களினாலேயே நிரம்பி இருக்கிறான். वो अपने जीवन में बहानाबाजी के लिए जगह देता है. அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சாக்கு போக்குக்கு இடம் கொடுக்கிறான். वो और तरीका को ग्रहण करने के लिए तैयार नहीं. அவன் வேறு முறைகளை எளிதாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை. और तरीकाओं के लिए जो ग्रहण करने के लिए अपने को सौंपता नहीं है, वो कभी भी सहमत होता नहीं है काम के लिए. எந்த மனிதன் மற்ற முறைகளுக்கு ஒத்து போகாமல் இருக்கிறானோ அவன் வேலை செய்வதற்கு சம்மதமாய் இருக்க முடியாது. या खुले दिल के साथ नहीं रहता है, वो अन्य लोगों की बातों को करने में कुछ न कुछ बहानाबाजी करके इनकार करता है. அதாவது யார் திறந்த மனதோடு இருக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவருடைய காரியத்தை மற்றவருடைய முறையை செய்வதிலே எப்பொழுதுமே மறுப்பு தெரிவிப்பார்கள். हम अपने जीवन को थोड़ा देखेंगे. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். मान लीजिए हमारे अंदर किसी बात के बारे में अपने विचार को पूरी तरह से रखे हैं, ஏதோ ஒரு காரியத்திலே நம்முடைய எண்ணங்களை முழுவதுமாக நாம் வைத்திருக்கிறோம். और उस बात के रखने की वजह से अन्य लोगों की कुछ भी सलाह को हम ग्रहण करने की जगह पर नहीं आएंगे. அந்த காரியத்திலே நம்முடைய எண்ணங்களை முழுவதும் வைத்திருக்கிறதுனாலே மற்றவருடைய ஆலோசனைக்கு நாம் ஒப்புக் கொடுப்பதற்கு முழுவதுமே நாம் வர முடியாமல் இருக்கிறோம். और जब हम उस बात के लिए सहमत नहीं होते हैं, हम कुछ न कुछ रास्ता ढूंढते हैं ताकि उस बात को निकाल दें, फेंक दें. நாம் அந்த காரியத்துக்கு மற்றவருடைய ஆலோசனைக்கு நாம் சம்மதம் தெரிவிக்காமல் இருப்பதினாலே நாம் ஏதோ ஒரு வழியை தேடுகிறோம், அந்த வழி மூலமாக அவர்களிலிருந்து தப்பி ஓடுவதற்காக. मान लीजिए एक लड़का है, நினைத்துக் கொள்ளுகிற ஒரு பையன் இருக்கிறான். उसके मन में विचार है मुझे खेलना है आज, அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது, இன்றைக்கு நான் விளையாட வேண்டும், मुझे खेलना है, இன்றைக்கு நான் விளையாட வேண்டும், अपने दोस्तों के साथ पूरा खेलना है. என்னுடைய நண்பர்களோடு கூட முழுவதும் நான் விளையாட வேண்டும். और मैं अपने दोस्तों के पास जाऊंगा, मैं बैट को ले आऊंगा, दिन भर आज क्रिकेट खेलूंगा. நான் என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே செல்லுவேன், மட்டையை எடுத்து வருவேன், நாள் முழுவதும் விளையாடி கொண்டே இருப்பேன். और सुबह चलूंगा, एकदम पूरा दिन भर खेलूंगा. காலையிலே செல்லுவேன், முழு பகலிலும் விளையாடி கொண்டே இருப்பேன். अभी माँ आ रही है, இப்பொழுது அவன் அம்மா வருகிறார்கள். माँ उससे बोल रही है बेटा जाके थोड़ा दुकान में से सब्जी ले आना. அம்மா சொல்லுகிறார்கள், மகனே போய் கடையிலே கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி வா. हमको क्या मालूम है सब्जी क्या होता है, क्या दाम है, अच्छे सब्जी क्या है, दाम क्या है, हमको क्या मालूम. அவன் சொல்கிறான், எனக்கு என்ன தெரியும், நல்ல காய்கறி எப்படி இருக்கும், கடை எங்க இருக்குது, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுகிறான். या मान लीजिए माँ कहती है बेटा बैठ के खाओ.
அல்லது இப்படி நினையுங்கள், அம்மா சொல்கிறார்கள் மகனே உட்கார்ந்து சாப்பிடுமா. वो क्या कहेगा, हमको खाने का मन नहीं करता है, அவன் சொல்லுவான் எனக்கு சாப்பிடுவதற்கு மனசு இல்ல, पेट में कैसा कैसा तो हो रहा है, வயிற்றுக்குள்ள ஏதோ நடந்துகிட்டே இருக்குது, रात में कुछ खाए हैं अभी तक बचा वो पचा नहीं है, இரவிலே ஏதோ சாப்பிட்டேன் அது இதுவரைக்கும் எனக்கு செமிக்காமல் இருக்கிறது. इन सारी बहानाबाजी क्यों हो गया है? இந்த எல்லா சாக்குப்போக்குகளும் ஏன் வருகிறது? पहले से एक विचार भरा हुआ है। முதலாவதையே அங்கே எண்ணங்கள் நிறைந்திருப்பதினாலே. कौन सा विचार भरा हुआ है? எப்படிப்பட்ட எண்ணம் நிரம்பி இருக்கிறது? मुझे इस तरीका से काम करना है, எனக்கு இந்த முறையிலே வேலை செய்ய வேண்டும், इससे अलावा किसी और तरीका से मैं काम नहीं कर सकूंगा. இதை தவிர வேறு எந்த முறையிலும் நான் வேலை செய்ய முடியாது. कई लोग बहानाबाजी में सुस्त होके काम में मन लगा के नहीं कर पाने का कारण यही है. அநேகர் அங்கே சாக்கு போக்களினாலே சோம்பலுற்று வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். यहाँ मूसा का हालत भी वही है. இங்கே மோசேயின் நிலைமையும் அதுதானே. जरूर उसने ताकत को खो बैठा, அவன் தன்னுடைய பலத்தை இழந்தது உண்மைதான், जरूर अपना दर्शन को खो बैठा, தன்னுடைய தரிசனையும் அவன் இழந்திருக்கிறான், जरूर अपने जीवन की मकसद को भूल बैठा, இதுவும் உண்மைதான், வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்திருக்கிறான், और जरूर अपने लोगों से जो प्यार था वो भी खत्म हो गया, இதுவும் உண்மைதான், ஜனங்களுக்காக இருந்த அன்பும் அவனுக்குள்ள இல்லை, अपने साथी लोग अपने भाइयों के दुख को पहले सह नहीं सका, लेकिन अभी बोला कि वो उनके ऊपर लिखा हुआ है. அதாவது முதலே மோசே தன்னுடைய சகோதரர்கள் படும் துன்பத்தை சகிக்க முடியாமல் இருந்தான், இப்பொழுதோ பரவாயில்லை என்று சொல்லி நினைக்கிறவன், लेकिन अभी मुझसे क्या होने वाला करके सोचने लगा. ஆனால் இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான், என்னாலே நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நினைக்கிறான். लेकिन अभी परमेश्वर उसको दर्शन दे रहा है, இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார், परमेश्वर के अद्भुत काम को देख रहा है, அவன் ஆண்டவருடைய அற்புத காரியத்தை பார்க்கிறான். और परमेश्वर वहां एक जलती हुई जाड़ी बंधु वो बुझता नहीं है उस बात को दिखा रहा है, அங்கே தேவன் बसम नहीं होती है उसको दिखा रहा है. அங்கே தேவன் முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் வேகாமல் இருக்கிற அற்புதத்தை காண்பிக்கிறார். वो खुद कहते एक चमत्कार हो रहा है. மோசே அவனாக சொல்லுகிறான் இங்கே ஒரு அற்புத காட்சி இருக்கிறது என்று. वहां से परमेश्वर की आवाज को साफ सुन रहा है, அந்த இடத்திலிருந்து தேவ சத்தத்தை தெளிவாக மோசே கேட்கிறான். और परमेश्वर याद दिलाया उसकी सारी बातों को. தேவன் அவனுடைய எல்லா காரியத்தையும் ஞாபகமூட்டுகிறார். ठीक है, अगर परमेश्वर अपने लोगों को छुड़ाने के लिए चाहता है, क्यों मेरे तरीका को अपना नहीं सकता है? அங்கே ஆண்டவர் ஜனங்களை விடுதலையாக்க பண்ணுகிறது உண்மைதான், ஏன் என்னுடைய முறையை அவர் கையாளாம இருக்கிறார்? क्यों दूसरे तरीका दिखा रहे हैं? ஏன் அவருடைய முறையை வேறு விதமாய் ஆண்டவர் செய்கிறார்? मैंने तो उसी तरीका से कोशिश किया था. நான் தான் அந்த முறையிலே தான் முயற்சி எடுத்தேனே. जब एक मनुष्य को छुड़ाने के लिए मेरे पास ताकत नहीं, पूरा संसार को कैसे छुड़ा सकेंगे? अभी ஒரு மனிதனை விடுதலை பண்ண எனக்கு பலன் இல்லாது இருக்கும் பொழுது முழு உலகத்தையும் எப்படி நான் ரட்சிப்பது? भाई के हाथ से छुड़ाने के लिए ताकत मैं नहीं हूं, तो ये कहते हैं पूरा दुनिया को छुड़ा के ले आओ. சகோதரன் விடுதலை பண்ண முடியாமல் இருக்கிற அதே வேளையிலே பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது உலகத்தை எப்படியா நீ காப்பாற்ற முடியும்? इसलिए वो बहानाबाजी के लिए अपने को सौंपा है. இது நிமித்தமாக அவன் சாக்கு போக்குக்கு தன்னை விற்று விடுகிறான். भाई बहन, इस सुबह के समय मैं आपको बतलाने के लिए चाहता हूं, சகோதர சகோதரிகளே, காலையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், जब आप परमेश्वर के सामने आएंगे और परमेश्वर के काम में लगने के लिए अपने को सौंपेंगे, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய வேலையில ஈடுபட உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது आपकी आवश्यकता एक खुला दिल, உங்களுடைய தேவைகள் ஒரு முதலாவது திறந்த மனது. बीते हफ्ता एक बहन मुझसे फोन करके बातचीत करने लगी. கடந்த வாரம் ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணினார்கள். वो कहने लगी मुझको एक लड़का से प्यार है, उससे शादी करना है. அந்த சகோதரி சொன்னார்கள், எனக்கு ஒரு பையன் மீது நேசம் இருக்கிறது, நான் அவனை இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும். मैंने कहा तुम्हारे लिए मैं प्रार्थना किया था जब तुम मुझसे मुलाकात किया, तो वो तुम्हारे लिए नहीं है. நான் உனக்காக ஜெபித்தேன், நீ என்னை சந்தித்த போது அந்த பையன் உனக்காக வைக்கப்பட்டவன் அல்ல என்று சொன்னேனே. उस समय मुझसे मुलाकात जब की थी, उस समय वो बोली नहीं थी इस बात को. என்னை அவள் சந்தித்த போது இந்த காரியத்தை எனக்கு அவள் வெளிப்படுத்தவில்லை. वो हमसे पूछने लगी परमेश्वर की इच्छा जानने के बाद क्या जानने के लिए क्या करना, हमसे ये पूछी थी. அவள் என்னிடத்தில் இதைத்தான் கேட்டாள், தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி அண்ணன் என்று கேட்டாள். मैंने कहा कि तुम अपनी इच्छा से बाहर आओगे तब परमेश्वर की इच्छा का पहचानोगे. நான் சொன்னேன், நீ உன்னுடைய சித்தத்திலிருந்து நீ வெளியே வரும் பொழுதுதான் தேவ சித்தத்தை அறிய முடியும். फिर उसके लिए मैं प्रार्थना करके चले आया. நான் அதற்கு பின்பு ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். प्रार्थना करने के समय मुझे मालूम हो गया ये अपने शादी के संबंध में बातचीत कर रही है, प्रार्थना करने के लिए कह रही है. நான் ஜெபிக்கும் பொழுது அங்கே நினைத்து விட்டேன், இவளோ தன்னுடைய திருமண காரியத்தை குறித்து தான் எனக்கு ஜெபிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி. चारों तरफ भीड़ होने के चलते उससे मैं बातचीत नहीं कर सका. அங்கே சுற்றுப்புறமும் கூட்டம் இருந்தபடியினாலே அவளோடு நான் தனியாக பேச முடியவில்லை. वो प्रार्थना करके अभी पूछ रही है. அவள் இப்பொழுது ஜெபம் செய்துவிட்டு இப்பொழுது என்னிடத்தில் கேட்கிறாள். मैंने तो प्रार्थना किया, मुझे तो उसी लड़का से शादी करना है.
நான் ஜெபித்தேன் அந்த பையனிடத்தில் தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. नहीं, ऐसे ही वो कह रही थी. அப்படியே அவள் சொன்னார்கள். मैंने कहा तुम तो यही कह रहे थे प्रभु किसी न किसी से उसे शादी करने के लिए रास्ता खोला, ऐसा ना तुम प्रार्थना करती हैं. நீ இப்படித்தானே ஜெபித்தாய், ஆண்டவரே ஏதாவது விதத்திலாவது திருமணம் செய்வதற்கு வழியை உண்டாக்கும் என்று சொல்லி. किसी न किसी से यही लड़का मुझे चाहिए करके ना तुम परमेश्वर का जबरदस्ती करती है. நீ இப்படி இல்ல ஆண்டவரை வலுக்கட்டாயம் பண்ணுகிறாய், ஆண்டவரை எப்படியாவது அந்த பையனை நான் எனக்கு தாரும் என்று சொல்லி இல்ல ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாய். वो कहने लगी तो सच सच है. हाँ, ஆமா அண்ணன், இது உண்மைதான் நான் செய்தது. क्या ऐसा मांगना नहीं है? இப்படி கேட்பது தவறோ? क्या परमेश्वर से हमारी इच्छा के अनुसार लड़का मांगना गलत है? இது ஆண்டவரிடத்தில் என்னுடைய சித்தத்தின்படி பையனை கேட்பது தவறோ? फिर मैंने कहा कि तुम परमेश्वर के हाथ में अपने कहां सौंपिए. நான் சொன்னேன், திரும்ப ஆண்டவருடைய கரத்தில் உன்னை முழுவதும் எங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறாய்? तुरंत कहने लगी, உடனே அவள் சொன்னது என்ன தெரியுமா? मेरे माँ बाप किसी को लाके कहेंगे इसी से शादी करना, यही परमेश्वर की इच्छा, मैं कैसा ग्रहण कर सकती? என்னுடைய அப்பா அம்மா யாராவது ஒரு பையனை கொண்டு வந்து நிறுத்தி நீ இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நான் எப்படி ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி நம்புவது? मैंने कहा, நான் சொன்னேன், परमेश्वर की इच्छा अगर हो तो उससे शादी करने में तुम्हें तकलीफ नहीं होना चाहिए. தேவ சித்தம் இருக்கும் என்று சொன்னால் அவனை திருமணம் செய்வதில் உனக்கு எந்த காரியமும் பிரச்சனை இருக்க கூடாது. माँ बाप जो इस लड़के को लाते हैं उसको शादी करने में क्या तकलीफ है? அம்மா அப்பா ஒரு பையனை கொண்டு வரும் பொழுது அவனை திருமணம் செய்வதில் உனக்கு என்ன பிரச்சனை? वो तुरंत कहने लगी वे लोग अपनी इच्छा का मेरे ऊपर दुसाएंगे. அவள் சொன்னால் உடனே என்னுடைய அப்பா அம்மா அவர்களுடைய சித்தத்தை என் மேல திணிப்பார்கள். मैं अपनी इच्छा को मांगती हूँ, நான் என்னுடைய சித்தத்தின்படி கேட்கிறேன், लेकिन माँ बाप अपनी इच्छा का मेरे ऊपर दुसाएंगे. ஆனா என்னுடைய அப்பா அம்மா அவர்களுடைய சித்தத்தை என் மேல திணிப்பார்களே. मैंने उसकी दीदी से बातचीत किया. நான் அவளுடைய அக்காவிடம் பேசினேன். मैंने पूछा क्या हो रहा है? நான் கேட்டேன், என்ன நடந்து கொண்டிருக்குதுமா அங்க? उसकी दीदी बोलने लगी, அவளுடைய அக்கா சொன்னார்கள், भैया अच्छा लड़का, बहुत परमेश्वर के लड़के 3-4 आया है, लेकिन ये किसी को नहीं चाहती है. அண்ணன் 3-4 நல்ல பையன்கள் வந்தார்கள், நல்ல அழகானவர்கள், ஆண்டவருக்குள்ளா இருக்கிறவர்கள் வந்தார்கள், இவ்வளோ விரும்ப மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாள். लेकिन इसके लिए हम लोग मैंने प्रार्थना किया, ஆனால் இவளுக்காக நான் ஜெபித்த போது मुझे एक दर्शन दिया परमेश्वर ने. ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். ये जाके कीचड़ में गिर रही है இவள் சென்று சாக்கடையிலே விழுகிறாள். और हमारा परिवार उठाने के लिए कोशिश कर रहे हैं, என்னுடைய குடும்பம் அவளை தூக்கிவிட முயற்சி எடுக்கிறது. और हम लोग तो बचा लिए, நாங்கள் அவளை காப்பாற்றி விட்டோம். लेकिन वो कीचड़ में से कुछ लोग जो है उठा के कीचड़ को हमारा माँ बाप के ऊपर फेंक रहे हैं. ஆனால் அந்த சாக்கடையிலிருந்து சிலர் சாக்கடையை தூக்கி என்னுடைய அப்பா அம்மா மீது எறிந்து விட்டார்கள். तो मैंने कहा यही बात तो मैंने कहा अभी. நான் சொன்னேன், இந்த காரியத்தை தான் அவளுக்கு முதலாவது நான் சொன்னேனே. ये लड़का उसके लिए नहीं है, இந்த பையன் இவளுக்கானவன் அல்ல. लेकिन ये ज्यादा जबरदस्ती कर रही है. ஆனால் இவளோ அதிகமாக கட்டாயப்படுத்துகிறாள். जरूर प्रार्थना कर रही है, அவள் ஜெபிக்கிறது உண்மைதான். मेरी प्रार्थना बात को थोड़ा सुनिएगा. ஆனால் காரியங்களை கொஞ்சம் கவனியுங்கள். जरूर प्रार्थना कर रही है. அவள் ஜெபிக்கிறது உண்மைதான். हे प्रभु, ஆண்டவரே, पुकार रही है, அவள் அப்படியே கூப்பிடுகிறாள். लेकिन अपने विचार के तरीका से ही काम करने के लिए प्रार्थना कर रही है. ஆனால் தன்னுடைய எண்ணத்தின் முறைப்படியே அவள் காரியத்தை நடப்பிக்க முயற்சி எடுக்கிறாள். 40 साल से खाली हो गया परमेश्वर मूसा. அங்கே மோசே 40 வருடங்களாக காலியாகி விட்டான். एक जगह में था भरपूर, ஒரு இடத்தில் இருந்தான் நிரம்பினவனாக. लेकिन अभी खाली हो गया. ஆனால் இப்பொழுதே அவனுக்குள்ளே வெறுமாய், उसकी ताकत खत्म हो गई, அவனுக்குள்ளே பலன் இல்லாமல் போயிற்று. उसका दर्शन खत्म हो गया, அவனுக்குள்ளே தரிசனமும் இல்லை, उसकी लालसा खत्म हो गया, அவனுக்குள்ளே ஒரு ஆசையும் போயிற்று. कोई इच्छा नहीं है, चलो यार ऐसी ही हालत में आ गया, எந்த விருப்பமும் இல்லை, போகட்டும் போப்பா போப்பா, ऐसी जगह में आ गया. இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறான். लेकिन अपनी पुरानी विचार जो भरपूर है उसी तरीका भरने के चलते परमेश्वर की सलाह को ग्रहण नहीं कर पाता है. ஆனால் அவனுடைய பழைய முறை இருக்கிறதே, அந்த முறையினாலே எண்ணங்களை நிரப்பி இருப்பதினாலே தேவனுடைய ஆலோசனை அவன் அல்லல் தட்டுகிறான். मैं कौन हूँ, நான் எம்மாத்திரம், मैं कौन हूँ. நான் எம்மாத்திரம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. लेकिन तुरंत प्रभु कहता है, ஆனால் உடனடியாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? मैं तेरे साथ चलूंगा, நான் உன்னோடே கூட இருப்பேன், मैं तेरे संग रहूंगा. நான் உன்னோடே இருப்பேன். मूसा काफी है, वो मूसा तुम्हारे लिए काफी है. மோசேயே, இது உனக்கு அதிகம் போதும். मैं अगर तेरे संग रहूंगा तुम्हारे लिए वो काफी है. நான் உன்னோடு இருந்தால் அது உனக்கு அதிகமாக போதுமே. इस सुबह के समय परमेश्वर आपसे यही कहता है. இந்த காலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இதைத்தானே சொல்லுகிறார். हम बहानाबाजी करके हम भागने के लिए नहीं, परंतु प्रभु से कहेंगे, प्रभु
तो मेरे संग रहना मेरे लिए काफी है। நாம் சாக்கு போக்கு சொல்லி ஓடிவிடக் கூடாது. ஆனால் இதை சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பீர் என்றால் அது போதுமே. अगर प्रभु हमारे साथ रहेगा, தேவன் நம்மோடு கூட இருந்தால், बाइबल बतलाती है अगर मसीह हमारे साथ है हमारे विरोधी कौन हो सकता है। வேதம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்து உன்னோடு கூட இருந்தால் உனக்கு விரோதி யார்? तुम्हारे विरोधी कौन हो सकता है? உனக்கு விரோதி யார் என்று சொல்லி கேட்கிறது. कोई नहीं हो सकता। யாருமே விரோதியா இருக்க முடியாது. मैं जयवंत से भी जयवंत बनाने वाला तुम्हारे संग है। வெற்றியின் மேலே வெற்றியடை செய்கிறவர் உன்னோடு கூட இருந்தால், प्रभु हमसे बातचीत करने पाए, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. उसकी उपस्थिति को समझने की ताकत देने पाए, அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு பலன் தருவாராக. वो हमारे संग रहने के द्वारा जो हो सकता है उसको समझने की ताकत हमें मिलने पाए। அவர் நம்மோடு கூட இருப்பதனால என்னென்னலாம் நடக்குமோ அதை புரிந்து கொள்ள உதவி செய்வார்.